என்ன கொடுமைப்பா. பேருக்குதான் பணக்காரன் பெருமை, பண்றதெல்லாம் சில்லற புத்தி. நேத்து பிறந்தவெல்லாம் நெஞ்சு நிமிந்துட்டு இப்படி தெனாவட்டா நடந்து போறான். ஐயோ, கூலிக்காரன் முன்னாடி என்ன அவமானம். முடிதான் அரைச்சிருக்கு, மூளையே இல்ல. நாம தானே கண்ணு தப்பு பண்ணோம், தண்டனை நம்ம இஷ்டத்துக்கே தருவாங்களா? நல்லா தண்டிக்கிட்டோம், நல்லா கண்டிக்கிட்டோம், அதை 4 செவத்துக்குள்ள வச்சுக்க வேண்டாம். இந்தா முட்டை பொரிச்சிட்டியா? இல்ல கண்ணு, 4 முட்டை பொரிச்சிட்டு அப்போ. ஏன் கண்ணு 4 முட்டை? உங்க அப்பா மேல இருக்க கோவத்துல சாப்பாட்ட குறைச்சு போடாத. பாவம் காலையில 5 முட்டை தானே தின்னு போட்டு போனேன். இரு வார. அப்ப பெரிய அப்ப ஊரை கூட்டி 4 பேர் முன்னாடி கேவலமா துப்புறாரு. அது வெறும் வாயில துப்புனா பரவாயில்ல, வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு புகையில எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி துப்புறாரு. நான் என்ன சாராயம் குடிக்க போனா இல்ல சீட் விளையாட போனா, சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ண போனேன். அது ஒரு பெரிய குற்றமா? முட்டையா வச்சுட்டியா? போன வருஷம் எனக்கு கல்யாணம் நடந்ததா, இந்நேரம் ஒரு பேரன் பிறந்திருப்பான். பேரனை கொஞ்சம் கையில பெரம்புள்ள புடிச்சிட்டு அலையறாரு. அப்ப நான் பெரிய அப்ப முட்டை எடுத்துட்டு வா. அப்ப நல்லதுக்கு தான் கண்ணு சொல்லுவாரு. கோழி மிதிச்சு குஞ்சு செத்தா போயிரும். இது கோழியா இருந்தா பரவாயில்ல, யானை யானை இருக்கு. அப்பனுக்கு வேற ஏதோ கோவம் கண்ணு. கோவம் நமக்கு வராதா? அவருக்கு மாத்திரம் தான் வருமா? எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவானா காட்டுறேன். நம்மள யாருன்னு காட்டுறேன், பண்ணி காட்டுறேன். நேத்து நடந்ததுக்கு இன்னைக்கு நடக்க போறது பாரு. கூத்து கூத்து ஊத்து, ரசம் ஊத்து. என்னடா கோவம் கிவன் மிரட்டிட்டு இருந்த? சத்தத்தையே காணோம். இத பாருடா, உங்க அப்பா பார்த்து பயப்படுற ஒரே ஆள் நான் தான். ஏண்டா என்ற பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அது என்னடா உங்க அப்பா மாதிரியே கூப்பிடுற? அப்பாதான் கூப்பிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஊர் சுத்துற நாய்க்கு உட்கார வச்சு வக்கனையா சோத்த போட்டு இருக்கிறாக்கு. போய் எனக்கு மோர் கொண்டு வா. இங்க பாரு, அப்படியே வீட்டு கணக்கு புஸ்தகம் எடுத்துட்டு அந்த கண்ணாடி கொண்டு வா. சோத்த போட்டுக்கிற. இன்னைக்கு ராத்திரி இவனுக்கு சோறு போடாத. அப்பா இங்க வா. ஏடுங்க, மேல ஏறு. அந்த காலைக்கு போற கழுத்து மணி எடு. அது காலை வேற புதுசு, மூக்கணங்கர் வேற லூசு, ஒண்ணு அடங்க மாட்டேங்குது. எல்லாம் இழுத்து பிடிச்சு ஒரு வழி பண்ணாங்க. கொஞ்சம் இரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மணி எடுத்துட்டு இருக்கேன். மணி நிறைய எடுக்கிற சேர போட்டு வேற ஏடுறா. இது உங்க நாக்காளியாச்சே. எந்த நாக்காளி? அடேங்கப்பா, அப்பனுக்கு ரொம்ப தான் மரியாதை கொடுக்க தெரியும். இழுத்து போட்டு வேற ஏடுறா. 10 நாளுக்கு பால் கணக்கையும் வீட்டு வரவு செலவு கணக்கையும் நானே எழுதிவிட்டேன். எடுத்து பார்த்து சிரிக்காதீங்க. அட சரியா இருக்கான்னு பாருங்க. அட நீயே எழுதிட்டியா? பரவாயில்ல. ஆனா பெருசு எழுத